காசா அது வெறும் ஒரு இடமல்ல, அது உறுதியான மனநிலை, தளராத தன்னம்பிக்கை, மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் மறு உயிர்ப்பு. காலம் காலமாக உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் ஒரு பெயர் காசா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை தாக்குதல்கள் நடந்தாலும், எத்தனை வலிகள் உடலை பிளந்தாலும், அல்லாஹுவில் நம்பிக்கை வைத்து நாங்கள் மீண்டும் எழுந்து நிற்போம் என்று உறுதியுடன் அறிவிக்கும் ஒரு மக்கள் வாழும் மண் அது. இன்று அந்த மண் வெறும் மண் அல்ல, 10,000கணக்கான குருன்கள், அம்மாக்கள், பெண்கள், சுகதாக்களாகி இறுதி ஓய்வெடுக்கும் புனித பூமி. அப்படிப்பட்ட மண்ணில் அதிசயங்களை தவிர வேறு என்ன நிகழ முடியும்? அத்தகைய ஒரு அதிசய காட்சிதான் இப்போது சமூக ஊடகங்களில் உலகமெங்கும் பரவி வருகிறது. காசாவை சேர்ந்த 2 சகோதரர்கள் பதிவு செய்த அந்த வீடியோ. டன்னுக்கணக்கான குண்டுகள் வீசப்பட்ட பின்னரும், கட்டிடங்கள் இடிந்து சாம்பலாக மாறிய பின்னரும், விஷப்புகைகள் வானத்தை விழுங்கிய பின்னரும், காசாவின் மண் பசுமை போர்த்தி உயிரோடு அழகோடு நின்றது. அல்லாஹ், அவரே மிகப்பெரிய திட்டமிடுபவர். எதிரிகள் அந்த நிலத்தை சுடுகாடாக்க நினைத்தபோது அல்லாஹ் அதை பசுமை நிறைந்த உயிர் துடிக்கும் ஒரு தோட்டமாக மாற்றினார். காசாவின் மக்களுக்கு எல்லாம் பறிக்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் சேர்த்த சொத்து, கனவுகள், வாழ்க்கை எல்லாமே சிதைந்தது. ஆனால் அவர்களின் ஈமானை உடைக்க இந்த உலகில் எந்த சக்திக்கும் முடியவில்லை. அதற்கான உயிரோட்டமான சாட்சி இந்த காட்சி. பல சுகதாக்களின் இரத்தம் சிந்திய மண்ணது. அல்லாஹ்வின் பாதையில் உயிரை தந்தவர்களின் புனிதத்தன்மை அந்த மண்ணில் ஊறியுள்ளது. அதனால்தான் அது ஒருபோதும் வறண்ட நிலமாக மாறாது. எத்தனை தாக்குதல்கள் நடந்தாலும், எத்தனை நிரபராதிகள் கொல்லப்பட்டாலும் அந்த மக்களை அழிக்க முடியாது என்பதையும், அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறார் என்பதையும் உலகிற்கு உரக்கச் சொல்லும் செய்தியே இந்த காட்சிகள். அல்லாஹ் காசாவின் மக்களுக்கு அமைதியும் சமாதானமும் கருணையும் அருள் புரிவானாக. ஆமீன்.